ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு பஷீரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதான் நம்ம க்ளீனிங்லேருந்தே உங்களுக்கு நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி அதை நான் முடிச்சிட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இஃப்தார் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்போதுமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே, சிக்கனை வச்சு ஏதாச்சும் வித்தியாசமாக கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட் நான் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முதல்ல நான் போன்லெஸ் சிக்கனாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நடக்கிற இஷ்யூ பற்றி எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டிங்க, அக்கா சேஃபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இங்கே எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. கஞ்சி நம்ம நாள் பண்ணியிருந்ததுனால கஞ்சி வேலை இல்லை. கஞ்சியும் பார்த்திங்கன்னா செம சிம்பிள் தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ ஒரு நாள் போடுறேன். என்னடா டப்பாவில் இஞ்சி பூண்டே இல்லாமல் கொட்டுறாளேன்னு பார்க்காதீங்க, இஞ்சி பூண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இருந்த கடைசியை தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதையும் பார்த்திங்கன்னா அரைக்கணும். அதை அரைக்கணும்னு நினச்சாலே மனசெல்லாம் புண்ணாகுது. ஸோ எஸ், சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஓவனை. ஸோ சிக்கனை நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணாமல் பேக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு சிக்கன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து அதில் போட்டிருந்தேன் ஃபாயில் வச்சு கீழே. சிக்கன் கூட பார்த்திங்கன்னா நான் தக்காளி, வெங்காயம் அண்ட் கேப்சிகம்ஸ் 3 நான் வெட்டி அங்கங்கே நிறைய போட்டுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம ஹீட்டில் அந்த பேக் ஆகுறப்போ அது அப்படியே சுருங்கி அந்த தக்காளியில் உள்ள அந்த வாட்டர்லாம் அப்படியே சிக்கனில் போய் அது ஒரு மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை நீங்கள் சும்மா கூட வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இதை வந்து நீங்கள் மேகி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் மேகி கூடயும் வச்சு சாப்பிட்டேன். இல்லை நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணாமல் இது வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன். நானும் ஏதாச்சும் ஹெல்த்தியர் வெர்ஷன் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு யோசித்தாலுமே ஃப்ரைடு ஐட்டம் தான் பிடிக்குது. பட் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு இப்போ வந்து நிறைய செஞ்சதை வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பொட்டேட்டோவை வேக வச்சுருந்தேன். அந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப் வச்சு ஒரு மேஷ் கொடுத்துட்டு அதில் உள்ள ஸ்கின் எடுத்தாச்சு நம்ம. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனோட அப்படியே பேக் ஆகி வரப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட யார் வீட்லையாச்சும் லைக் ஓவன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பொட்டேட்டோ மேலே லைட்டாக உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்ற எதுவுமே நான் போடல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மேலே ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஆயில் ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இங்கே உள்ள ஓவன் பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து ஹீட் ஆன் ஆகாது. நம்ம எந்த பக்கம் ஆன் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட் ஆகும். ஸோ மேலே தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். அதனால் நான் மேலே உள்ளது தான் ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ சிக்கன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே ஆயிடுச்சு. பட் நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை திருப்பி போட்டுட்ருந்தேன். பிகாஸ் அது தீஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே சுகர் போட்டு தானே நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கலக்கி குடிப்போம் உப்பு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோர் தான் கலக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா February 27. என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா February 28. அன்றைக்கி தான் கலவரங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பர்த்டேலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாலாம் எதுவும் செய்யலை. அதுவும் இல்லாமல் ரமதான் டைம் அப்படிங்கிறதுனால. பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு க்யூட்டான சர்ப்ரைசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க.
அதுக்கப்புறம் என் மவளுக்கு கடல் பாசினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக கடல் பாசி எப்போதுமே செஞ்சிடுறது. கடல் பாசிலாம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைட் ஐட்டம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு மசால் வடை, முட்டை பஜ்ஜி 2 இருந்தால் போதும். ஸோ மசால் வடை மஸ்ட்டு. மசாலா வடை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருந்தேன். ஸோ எங்கள் நோன்பு இப்படி தான் போவோம். இந்த மாதிரி ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப போட்டு செஞ்சுக்காமல் கொஞ்சம் மாட்ரேட்டாக செஞ்சுக்கிறது. பிகாஸ் ரொம்ப செஞ்சாலும் நம்மளும் டயர்ட் ஆகிடுறோம், ஃபுட்டும் அப்படியே இருந்துடுது. அதனால அதுக்கப்புறம் திராவியா தொழுவ போயிட்டு வீட்டுக்கு வந்து சஹருக்கு பண்ணிவிட்டு நாங்கள் இஃப்தாருக்குள்ளதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்துறது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது. சிக்கனும் ஒன் சைட் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் மேகி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்து லாஸ்ட் மினிட்ல தான் நான் மேகி பண்ணலான்னு யோசித்தேன். சைட் பையில் நம்ம என்னென்னலாம் ஃப்ரை பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட மிளகா பஜ்ஜிக்கான மிளகா வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 4ஆக கட் பண்ணி மிளகா பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, மசால் வடை அண்ட் கொஞ்சம் பொட்டேட்டோவும் மீதி இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி லைட்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்களாம் இங்கே பார்த்திங்கன்னா ரெகுலர் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு பேண்டமிக் அப்படிங்கிறதுனால நம்ம பயந்துக்கிட்டோம் அப்படிலாம் இல்லை. நம்ம ஊரில் உள்ளவங்க தான் வந்து நம்ம பயப்படுறாங்க. பிகாஸ் நியூஸ் சேனல்ஸில் அது இதுன்னு பார்த்துட்டு. ஸோ நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப சேஃபாக ரெகுலர் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் என்னன்னா நம்ம புரிக்காவை லான்ச் பண்ணலாம், லைக் பாஸ்டில் வச்சுருந்ததை அபாயா லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா நம்ம அபாயா நம்ம வாங்கி இப்போ போட்டாலும் உங்களுக்கு ஈத் கழிச்சு தான் வரும். அதனால தான் எனக்கு லான்ச் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குது. பட் பரவாயில்லக்கா, ஈத் கழிச்சு வந்தாலும் நீங்கள் லான்ச் பண்ணுங்கள், நாங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம், ஈதுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணிடுறேன். என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பிகாஸ் ஈத் அன்னைக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியாது. ஈத் கழிச்சு வரத்துக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேகியை நம்ம செஞ்சு வச்சாச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் இப்போ மேகி சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லெல்லாம் சிக்கனை நான் வந்து மேகியோடு வைக்கல. பிகாஸ் வந்து அந்த வாட்டரையே எனக்கு சிக்கனை சாப்பிடுவோம் எனக்கு பெருசாக தோணலை. எனக்கு தனியாக எப்படி இருக்குது சிக்கன்னு சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது தனியாக நான் பிளேட்டில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் தனியாக சிக்கனை சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எஸ், ஃபைனலி நம்ம இஃப்தார் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேகி வித் சிக்கன் மட்டும் தனியாக, கடல் பாசி, அதுக்கப்புறம் பஜ்ஜி, மோர் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. கடல் பாசி வச்சோன்னே மொவ பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கி சாப்பிட்டா. அதை முடித்தோடனே அடுத்தது வாங்கி சாப்பிட்டாங்க. மேடம்க்கு அவ்வளோ பிடிக்கும். அது ரோஸ் மில்க் கடல் பாசி. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு நல்லபடியாக திறந்துட்டு மஹ்ரிப் தொழுதுட்டு அடுத்த திராவியாவுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் கடகடன்னு. திராவியாவுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் போனால் தான் இடம் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே கடகடன்னு நான்லாம் கிளம்பிடுவேன். பட் மேடமை கிளப்பி விடுறதுக்குள்ளே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாப்பா தான் பண்ணணும், அவங்க வாப்பா தான் செய்யணும் அப்படின்னு அது வேறு சைடில் இருக்கும். ஸோ அதோட இந்தாங்கம்மா நீங்களே போட்டு விட்ருங்க அப்படின்னு கொடுத்துட்றது. இதில் வேறு நம்ம தொழுவ போகிறோம் அப்படிங்கிறதுனால மேடம்க்கு ஹிஜாப் போட்டே ஆகணும். மேடமே கேட்பாங்க அதை. அதுக்கு வேறு ஒரு ஹெட் கேப், துண்டு கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அவங்க வாப்பா தான் போட்டோன்னு நின்று அவங்க வாப்பாவை போட வச்சுட்டாங்க. அவங்க வாப்பாவும் போடவும் கற்றுக்கிட்டாங்க. வாப்பாவும் அவளும் பண்ணுற அலப்பறை இருக்கே சில இதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எபா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படின்னு எல்லாரையும் கிளப்பி தொழுவ போயிடுவேன் நான். எப்படியோ இடமும் எனக்கு கிடச்சிரும். கரெக்ட்.
ஐயப்பா தாங்கலையப்பா இப்போ நம்ம கொஷின் கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரமலானில் உம்ரா செய்வதன் நன்மை என்ன? செகண்ட் கொஷின், இரண்டாவது புனித நகரம் எது? தேர்ட் கொஷின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயதில் இருந்தபோது அவரது தாயார் மரணித்தார்? கொஷினுக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.